بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தமிழ்நாட்டில் 40 லட்சத்திற்கு மேல் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் தன்னுடைய கணவன்மார் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் திக்கற்ற நிலைமையிலும், கஷ்டத்தில் வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டு வட்டியை கட்ட முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் குடும்பங்களும், பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் பண வசதி இல்லாததால் அதற்காக இயங்கும் மனிதர்களையும், குமர்களை வைத்துக் கொண்டு இந்த குமர்களை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம் என்றும் ஆதங்கப்பட்டுக் கொண்டும் உதவி எங்கே இருந்தாவது வராதா என்று துயருறும் பெண்களையும் பெற்றோர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்கின்ற அன்வோ என்கின்ற இயக்கம் இப்படி தேவையுள்ளவர்களையும் இந்த தேவையுள்ளவர்களுக்காக உதவும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் இணைக்கும் பாலமாக நாங்கள் இதை ஆரம்பித்து அத்துணை விஷயங்களுக்கும் அத்தனை செய்திகளுக்கும் சாட்சியாக இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். என் பேர் முகமது அலிங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்காரமாக உடல்நிலை சரியில்லை காரணத்தினால கடன் காட்சி வாங்கினே ஆஸ்பத்திரி கேன்சருங்க இருக்குது. ஏன்னா கேன்சர்னால ஆஸ்பத்திரிகளுக்காக சரியிடம் ஒரு 1.5 கிட்ட கடன் வாங்கினானுங்க. கடையை செலவு பார்த்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ 7 மாதத்தில் இறந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி செலவு பண்ணால் 7 மாதத்தில் இறந்துட்டாங்க. ஏன்னா இப்போ கடன் காட்சினால தொந்தரவு தாங்க முடியாமல் நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேங்க. நான் ஹோட்டலில் போய் 250 ரூபா சம்பளம் வாங்குவேன். சரிங்களா, காலையில் போய் நைட் 8 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா இப்போ என்னால் வேலை பார்க்க முடியல, நின்று சைக்கிள் கூட மிதிக்க முடியல. எல்லாம் மிதிச்சு தான் போகணும், பூ சார் தான் போகிறேன். பார்த்து தொந்தரவு பண்ணுறாங்க. ஒரு கடையில் நின்று வேலை பார்க்க முடியல. எல்லாரும் தரேன் என்னால் வண்டி தர முடியாதுப்பா, முதல்ல தரேன், கொஞ்சம் ஏமா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவாசி கடை அடைச்சிட்டேன். வேலை பார்த்து தான் கொடுத்துருக்கேன். சிக்கலாக தான் இருக்குது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே. அல்லாஹ் உன்மீது தன் அருளை பொழியாமல் முடிந்து வைத்துக் கொள்வான். எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய்ய கூறினார்கள் என அஸ்மா பின்த் அபி ஃபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார். இந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு நான் சொல்வதெல்லாம் உங்கள் பார்வை கொஞ்சம் விசாலமாகட்டும் என்று மட்டும் சொல்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபர்ரஜ குர்ப மூமினின் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பாத்தி யௌமல் கியாமா. மூமினான மக்களின் கஷ்டங்களை, துன்பங்களை, துயர்களை யார் நீக்கி வைப்பார்களோ, அந்த கஷ்டத்தை யார் போக்குவார்களோ, அவர்களை ஆறுதல் படுத்துவார்களோ, அவர்களுக்கு சோபனம் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் யாரின் உதவியும் ஆதரவும் இல்லாத அந்த நாளில் உங்களது பல்லாயிரம் கஷ்டங்களை உங்களை படைத்த அல்லாஹ் நீக்குவான் என்று சொன்னார்கள். பரபரப்பான நமது வாழ்க்கை சூழலில் இவர்களின் நிலையை கவனிக்க நாம் தவறி இருக்கலாம். ஆனால் அன்வோ என்ற இந்த அமைப்பு உதவிகளை நாடுவோருக்கும் உதவிக்கரம் நீட்டுவோருக்கும் இடையில் பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்ட இந்த தொகுப்பு எங்கள் பயணத்தின் ஒரு சிறு துளிதான். வறுமையை அறவே ஒழித்திட அன்வோவின் பயணம் தொடரும். இன்ஷா அல்லாஹ்.